பெருமை வந்து பயங்கரமான ஒரு பாவம். இதை வந்து ஜனங்க அவ்வளோ புரிஞ்சுக்கிறது இல்லை, அவ்வளோ அதை பாராட்டுறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பெருமையை தேவன் வெறுக்கிறார். பிசாசை பிசாசாய் ஆக்கினது எது? பெருமை, மேட்டுமை. அதுதான் அவனை தூதனிலிருந்து பிசாசுக்கு கொண்டு வந்தது. ஆதாம ஏவாளை கூட அவன் அந்த பெருமையை வச்சு சோதிக்கிறான். என்னன்னு சொல்கிறான்? இந்த பழத்தை சாப்பிட்டா நீ கடவுளாயிடலாம், அவர் லெவலுக்கு வந்துடலாம் அப்படின்றான். இப்போ கடவுள் வச்சிருக்கிறனால திருப்தி இல்லைன்ட்டு இன்னும் அதிகமாக அவர் லெவலுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவ சரித்திரத்தில் பெரிய பெரிய ஆட்கள் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அகஸ்டின், அக்வைனஸ், லூத்தர், கால்வின், C.S. லூயிஸ், இவங்க எல்லாரும் எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பெருமை வந்து வேறு பாவம், ரூட் சின், வேறு பாவம். அதுலேருந்து மற்ற பாவம் வருது. இந்த மாதிரி ரூட் சின் சிலது இருக்குது. பெருமை, அவிசுவாசம், இதிலிருந்து தான் மற்ற பாவங்கள்லாம் வருது. ஆனால் இதை ஜனங்க அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லை, பெருமையை வாழ விட்டாலே, பெருமையை அடக்காமல் விட்டாலே, பெருமையை ஃபைட் பண்ணாமல் விட்டாலே போச்சு, அதுவே இந்த வாழ்க்கையை நரகமாக்கிடும். பெருமை எப்படி தொடங்குதுன்னு பாருங்கள். அது கூட சும்மா லேசாக தொடங்கும். நாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ வரும். அது ஒரு காரியத்தை நல்லா சாதிக்கிறப்போ, சாதித்த பிறகு பா என்ன வரும், பா செஞ்சுட்டேன் பார். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் உபாகம் 8:17 சொல்கிறார் மோசே, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போன பிறகு உங்களுக்குன்னு வீடு, சொந்த வீடு வர்றப்போ, நிலன்னு வர்றப்போ, நீங்கள் வந்து இது என் கை பலனால், என் சாமர்த்தியத்தினால உண்டானதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்ல, இருதயத்தில் கூட சொல்லி கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாய் இருங்க. ஏன்னா வாயால் சொல்ல மாட்டேன்னு தெரியும், ஆனால் மனசில் என்ன வருது இல்லை, செஞ்சிட்டேன் பார். அப்போ அப்படி தான் தொடங்குது. அது வரது சரி வரட்டும், ஆனால் அதை ஃபைட் பண்ணணும், அதை அடக்கணும், அதை டீல் பண்ணணும். டீல் பண்ணாமல் விட்டா, அதை அப்படியே வளர விட்டா என்ன ஆகும்? முத்தி போய் அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஆகிடுவாங்கன்னா, மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. பெருமை இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக முத்தி போயிடுச்சுன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. தங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நடந்துப்பாங்க, தீர்மானம் எடுத்துப்பாங்க, என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு பாதையில் போனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கூடி சீக்கிரம் தவறான ஒரு தீர்மானம் எடுத்து விழுந்துருவாங்க. ப்ரைட் கோஸ் பிஃபோர் த ஃபால். வீழ்ச்சிக்கு முன்னால் பெருமை. அட்லீஸ்ட் விழுந்த பிறகாவது அவங்க மனம் திரும்பணும். ஆனால் அப்படியும் மனம் திரும்பாதவங்க கூட இருக்கிறாங்க. விழுந்த பிறகு கூட மனம் திரும்பாமல், பெருமை இருக்குன்றதை உணராமல் நியாயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இல்லை நான் செஞ்சது தான் கரெக்ட் போ அப்படின்னு. அப்போ நான் இன்னும் பெருமையிலே தொடருவாங்க. அப்போ திரும்ப விழுவாங்க. இவங்க விழ வேற எவனாவது உயர்ந்துட்டு இருப்பான். இப்போ அதை பார்க்க பொறாம. அப்போ இவங்க விழ அவங்க உயர இவங்களுக்கு இன்னும் வேணும்னு பேராசை அடுத்தது வந்துடும். பெருமை வந்து மற்ற பாவத்துக்கு குட்டி போட்டுரும். இப்படியே போக அந்த ஆளுடைய வாழ்க்கை எப்படி அழிஞ்சு போகும்னு யோசித்து பாருங்க. அப்படி பெருமைனால் ஆட்டி படைக்கப்பட்டிருக்கிற ஆள்கள் வந்து அவங்க யாரையுமே அன்பு கூற கூட முடியாது. அவங்க யாரையும் பெருசாக அன்பாக நடத்த முடியாது. ஏன்னா அவங்க தங்களை தான் அன்பு கொண்டுக்கிறாங்க, தங்களை தான் பெருசாக நினச்சிக்கிறாங்க. அவங்க இருதயத்தில் அவங்க தான் பெருசு, அவங்க மனதில் அவங்க தான் பெருசு. மற்றவங்களுக்குலாம் பெரிய இடம் இல்லை. நிச்சயமாக கடவுளுக்கு அவ்வளோ பெரிய இடம் இல்லை. அவங்க மனசில் அவங்க தான். அப்படி இந்த வாழ்க்கையை நரகமாயிடுங்க. அப்படி விட்டா, பெருமையை அடக்காமல் விட்டா இந்த வாழ்க்கையை நரகமாயிடுங்க. யோசித்து பாருங்க. இது நான் சொன்னது வந்து ஒரு ஆளுக்கு பெருமை வந்து எப்படி பாதிக்க முடியும்? அடக்காமல் விட்டா அப்படியே மோசமாயிட்டே போக முடியும். பொதுவாக ஒரு ஆளுக்கு பெருமை வந்து இப்படி தலை காமிச்சதுன்னா, மற்றவன் சும்மா இருப்பானா அவனும் பெருமையாக நடந்துப்பான். இவங்க மற்றவங்களை தள்ள இவங்களும் போட்டி போட, 2 பேர் போட்டி, சண்டை, இப்படி போய் முடியும். இப்படி தான் வீட்டுக்குள்ளே சண்டை வருது, இப்படி தான் தேசங்கள் மத்தியிலே சண்டை வருது. பெருமை. அப்போது பாவம் பாருங்கள், உண்மையிலே அழிக்கக்கூடிய ஒன்று. இந்த வாழ்க்கையை நரகமாக்கிடுங்க. நித்திய நரகம் இல்லைன்னாலே போச்சு. ஆனால் இந்த வாழ்க்கையே இந்த அளவுக்கு பாவம் நரகம் ஆக்க முடியும்னா, அப்போ நான் கேட்குறேன், நித்திய நரகம் எவ்வளோ மோசமாக இருக்கும்? எப்படி இந்த வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்களை காட்டிலும் பரலோகம் ரொம்ப அருமையானதோ, அதே போல் இந்த வாழ்க்கையில் இருக்கிற நரகங்களை, வேதனைகளை, வலி வேதனைகளை காட்டிலும் நித்திய நரகம் ரொம்ப மோசமானது. யோசித்து பாருங்க.